இவ்வேளையில் யாருடைய அறிவுரைகளாலும் சாந்தி அடையாத தட்சன் திருமாலை வணங்கி தன் மனக்குறையை கூறி வேண்டிக் கொண்டிருந்தார். அங்கு திருமால் உதயமாகி தட்ச பிரஜாபதிக்கு காட்சி அளித்தார். திருமாலை கண்ட தட்சன் எழுந்து பணிந்து நின்றார். பின் திருமால், "உன் மனக்கவலையை யான் அறிவேன்" என்று கூறினார். அதற்கு தட்ச பிரஜாபதி அனைத்தையும் உணர்ந்த பரம்பொருளை, "அந்த பித்தான சிவபெருமான் என் மகளை கவர்ந்தபோது நீங்கள் அங்கு தோன்றி உங்களின் பக்தனுக்கு ஏற்படும் துன்பத்தை தடுத்திருக்கலாம்" என்று கூறி திருமாலிடம் முறையிட்டார். காக்கும் கடவுளான திருமால், தாட்சாயிணியின் பிறப்பைன பற்றி நீர் அறிவீர் என அறிவோம் என்று தட்ச பிரஜாபதியிடம் கூறினார். உண்மையை அறிந்த நீர் அதை நடக்கா வண்ணம் இருக்க எவ்வளவு முயன்றாலும் அது முடியாது. பரம்பொருளான என்னாலும் உண்மைக்கு மாறாக எதுவும் செய்ய இயலாது. உன் தந்தையான பிரம்மதேவரின் அறிவுரைகளை ஏற்காமல் நீர் இழைத்த பிழையாலே இந்நிகழ்வானது அரங்கேறியது. ஆணவம் இன்றி உன் மகளான தாட்சாயினி தேவியை சிவபெருமானுக்கு மணம் முடித்து கொடுத்திருந்தால் இந்நிகழ்வானது அரங்கேறாமல் இருந்திருக்கும் என கூறினார். தான் அன்புடனும் பக்தியுடனும் வணங்கும் திருமாலிடமிருந்து உதிர்ந்த வார்த்தைகளால் எதையும் அவமோதித்து பேச இயலாமல் அமைதியாக நின்றார் பிரஜாபதியான தட்சன். தாட்சாயினி தேவியை கொல்ல சென்ற அசுர வீரர்கள் தோல்வியுடன் வந்ததைக் கண்ட தாரகாசுரன் சினம் கொண்டு அவர்களை அழித்தான். தன்னுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்று அஞ்சி நின்றான். இதற்கு தீர்வு கூற தம் குருவான சுக்கிராச்சாரியாரை காண விரைந்தான் தாரகாசுரன். சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் திருமண கோலத்தில் கண்டவர்கள் தம் பிறவி பலனை அடைந்ததாக எண்ணினார்கள்.